நாங்கள் இறை செய்திகளை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? குர்ஆனும் இறை செய்தி, ஹதீஸும் இறை செய்தி. இந்த ரெண்டு இறை செய்தியும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருக்கக்கூடாது. அதான் பேஸ்மெண்ட். குர்ஆன்ல வர ஒரு செய்தி ஹதீஸ்ல வர செய்திக்கு முரண்படுகிறது. முரண்படுகிற போது இப்ப பள்ளி அல்லாஹ் படைச்ச ஒரு படை. அல்லாஹ் சொல்ற அல்லாஹ் தான் கட்டுப்படும், அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படாதுன்னு குர்ஆன் சொல்லுது. இப்ப இந்த வசனம் உண்மையாக இருந்தால் பள்ளி அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படுமா? செயல்படாது. செயல்பட்டீங்க. எப்படி செயல்பட்டிருக்கிறது? இப்ப உங்களோட வீட்டுல ஒரு நானா கொலை செய்யறாரு. நானா கொலை செய்தா நானாவை தான் தண்டிக்கணும். பாப்பா தண்டிக்கணுமா? தம்பியை தண்டிக்கணுமா? குடும்பத்துல மாமா தண்டிக்கணுமா? தண்டிக்க முடியும்? தண்டிக்க மாட்டான். உலகத்துல சட்டமும் கிடையாது, அல்லாஹ்வுக்கும் சட்டமும் கிடையாது. யாரு தப்பு செய்யறாரோ, யாரு தவறு செய்யறாரோ அவரைத்தான் தண்டிக்க வேண்டும். இப்ப அந்த பள்ளி தான் ஊதிக்கு, அந்த பள்ளியை தானங்க கொல்லணும். இது காலகாலமா 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 பள்ளியை கொள்றீங்கன்னா ஒரு பள்ளி தப்பு செஞ்சிருக்கா மத்த பள்ளியை கொள்ளையிடுமா? கடுமையா ரத்தம் ஒரு தாங்க முடியல. அந்த ஆத்திரத்துல சொல்லிட்டான். தவறுதான் சொன்னது. கடுமையா காயப்பட்டு ரத்தம் ஓடக்குள்ள அந்த வார்த்தை மிஸ் ஆகி வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் அப்படி வருது, என்ன காயப்படுத்தினவங்க இப்படி வெற்றி பெறுவார்கள். உடனே நல்ல வசனம் கிடைச்சோம். லைசலக்கம் அன்பு ஷேகும் தூபாலை அப்படியே உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நீங்க உங்களை காயப்படுத்தினா அவங்க வெற்றி பெற மாட்டாங்களா? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? வெற்றி அடைய வைப்பதும் தோல்வி அடைய வைப்பதும் அல்லாஹ் அதிகாரம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கு இந்த பேச்சாளர் பயிற்சி முகாமுடைய 2வது நாளுடைய முதலாவது அமர்வுல முதல் நிகழ்ச்சியாக மௌலவி சில்மி ரஷீதி அவர்கள் உங்களுக்கு குர்ஆனுக்கு முரண்படும் செய்திகள் என்ற தலைப்புல சில தகவல்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. டியூட்டும் அடிச்சிருக்குது. டியூட்டையும் உங்களோட கையில தருவாங்க. அந்த டியூட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த பாடம் நடக்கும். அந்த பாடத்துல நீங்க கவனம் செலுத்துமாறு உங்ககிட்ட கேட்டுக்கொண்டு மௌலவி சில்மி ரஷீதி அவங்களை அழைக்கணும். نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, உண்மையில் பேச்சாளர்கள் பயிற்சி என்பது எனக்கு அமானிதமாக சுமத்தப்பட்ட இந்த மார்க்கத்தை மக்களுக்கு குர்ஆன் சுன்னா எப்படி சொல்லுகிறதோ அந்த முறைப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான இஸ்லாம் விரும்புகிற அல் குர்ஆன் போதிக்கிற ஒரு அமர்விலே நாம் எல்லாம் கொண்டு கொண்டிருக்கிறோம். உலகத்திலே பல அமர்வுகள் நடக்கும். ஆனால் அது போன்ற அமர்வுகளாக இதை நாங்கள் பார்க்க முடியாது. அரசியலுக்கு ஒரு அமர்வு நடக்கும், அல்லது எதிர்காலத்தில் ஒரு நல்ல கல்விமான்களா வருவதற்கென்று ஒரு அமர்வு நடக்கும். இப்படி பல அமர்வுகள் இருக்கிறது. இந்த அமர்வு என்பது அது போன்று ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, குர்ஆனையும் சுன்னாவையும் வஹீயையும் எல்லா திசைகளிலும் எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த முறைப்படி கொண்டு போய் சேர்வதற்கு என்ன வழி, எப்படி பயிற்றுவிக்க வேண்டும் என்ற முறையிலே தான் இது பயிற்சி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல முக்கியமான சில விஷயம் என்னன்னு கேட்டா, 7 வருஷம் மதரசாக்களை படித்திருப்பார்கள். ஆனா வெளியே இருக்கிற பொழுது பேசக்கூட தெரியாத நிலையில வெளியே இருக்கின்ற அதிகமான மௌலிமார்கள் இருக்கிறார்கள். அப்ப காலம் வேஸ்ட் தான். 7 வருஷம் பொன்னான காலம். உங்களுக்கு 2 நாட்கள்லயே உங்களுக்கு விளங்கிருக்கும் நம்ம எவ்வளவு தூரம் மார்க்கத்தை படிச்சிருக்கணும்,
எவ்வளவு தூரம் வந்து பேச்சு பயிற்சிக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. இதே நமக்கு ஒரு 10 மாசமோ ஒரு 1 இயரோ கிடைச்சிருந்தா எப்படி உருவாக்க முடியும்? ஆனால் இன்றைக்கு காலத்தை வேஸ்ட் பண்ணி, டைமை வேஸ்ட் பண்ணி, ஏதோ மதுரசாக்களை வச்சு உழைப்புக்காக நடத்துகிற ஒரு மதுரசாக்களாக இன்றைக்கு இலங்கை நாட்டில் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு 4 பேர் சேர்றது, 5 பேர் சேர்றது, அவன பொருளாதாரத்துக்கு என்ன ஏற்பாடு செய்யறது, அதுக்கு ஒரு பிரின்சிபலு, அதுக்கு ஒரு முதரிசு, ஒரு ஏதாவது ஒரு இடத்துல தேடி வசூலுக்கு ஆங்காங்க அலைஞ்சி திரிகிறது. மதரசா மாணவர்களை என்ன செய்யறது கேட்டா வசூலுக்கு அனுப்புறது. கடைசியில வந்து 7 வருஷத்துல 2 வருஷம் வசூலுக்கு போயிடும். அதுல வந்து படிச்சு கொடுக்குற சிலபஸ்களை பார்த்தீங்கன்னா குர்ஆன் சுன்னா உட்பட்ட சிலபஸ் கிடையாது. அப்ப வெளியே இருக்கிற பொழுது சரியான அரபி நாலேஜ் இல்லாதவராக, ஒரு கடிதம் கூட அரபில எழுத தெரியாதவராக, சரியான தகவலை மக்களுக்கு ஒப்புவிக்காதவராக இன்றைக்கு வெளியே இருக்கிற அதிகமான மதரசாக்களை சொல்ல முடியும். அப்ப அதெல்லாம் தாண்டி நாம 2 நாளும் வந்திருக்கிற சகோதரர்கள் எப்படி வந்திருக்கிறீங்க? இளைஞர்கள் இந்த மார்க்கத்தை படிக்கணும், படிச்சதை 4 பேருக்கு சொல்லணும். உங்களுக்கு பல வேலைகள் இருக்கு. ஆனா இந்த நேரத்துல விளையாட்டு அது எல்லாம் இருக்குதான். ஆனா அதை எல்லாமே ஒரு பக்கம் வைத்து விட்டு அல்லாஹ்வுக்காக ஒன்று கூடியிருக்கிறீங்களே, அல்லாஹ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த மார்க்கத்துல விளக்கத்தையும் அறிவையும் ஞானத்தையும் தருவான் என்பது மாற்று கருத்து கிடையாது. இது முதல் அடிப்படையா பதிவு செய்து கொண்டு தலைப்புகள் நுழைகிறது. இந்த நமக்கு கொடுக்கப்படும் தலைப்பு என்று கேட்டா குர்ஆனுக்கு முரண்படுகிற செய்திகள், அதான் தலைப்பா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நாம் பேச போற தலைப்பு இறை செய்திகள். இறை செய்தி இது சாதாரண ஒரு தலைப்பாக நீங்க நினைத்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய வகையை நாங்கள் எப்படி அறிவது, எப்படி புரிவது, எப்படி விளங்குவது, அது சம்பந்தமான ஒரு தலைப்பு. இன்னைக்கு சலப்பு சிந்தனைகள், பல சிந்தனைகள் நம்ம நாட்டில் இருக்கிறது. இந்த தலைப்பு எடுத்தோன்னு என்ன செய்யணும் கேட்டா ஒரு நக்கல், ஒரு நையாண்டி, இவங்களுக்கு இந்த தலைப்புட்டா வேற தலைப்பு இல்லையா என்றெல்லாம் வந்து நக்கல் அடிக்கிற நையாண்டி பண்ணுகிற ஒரு சமூகம் இருக்கிறது. நாம எடுத்திருக்கிற தலைப்பு அப்படி அல்ல, சுவர்க்கத்துக்கு வழிகாட்டுகிற ஒரு இறை செய்தி. எது இறை செய்தி, எது இறை செய்தி இல்லை, எது நபிகள் நாம் அவர்களை கேவலப்படுத்துகிற செய்தி, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை வந்து கொச்சப்படுத்துகிற செய்தி என்பதை பரிசீலித்து ஆய்வு செய்து அதை வந்து நம்ம படித்தெடுத்து இப்படித்தான் வகையை விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகிற ஒரு தலைப்பு. எனவே அந்த தலைப்புல நாங்கள் இறை செய்திகளை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? குர்ஆனும் இறை செய்தி, ஹதீஸும் இறை செய்தி. இந்த 2 இறை செய்தியும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருக்க கூடாது. பேஸ்மெண்ட். குர்ஆன்ல வார ஒரு செய்தி ஹதீஸ்ல வார செய்திக்கு முரண்படுகிறது. முரண்படுகிற போது 2 இறை செய்தியா மாறாது. முரண்படுகிற பொழுது ஒன்றுதான் இறை செய்தியா மாறுவதை ஒன்று இறை செய்தி அல்ல. எப்படியெல்லாம் முரண்பட்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு புரிய வைப்பேன். ஆனா இது பேசிக். இது அல் குர்ஆன் நல்லா சொல்லி காட்டுகிற பொழுது அஃபலா யதப்பரூன குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இஃப்திராஃபன் கஸீரா. இது அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டு இருந்தால் அதில் அதிகமான முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள். ஆனால் இதுல முரண்பாடு அல்லாஹ்வுடைய வஹீல முரண்பாடு இருக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னதும் அல்லாஹ் சொன்னதுதான், குர்ஆன்ல வந்ததும் அல்லாஹ் சொன்னதுதான். 2ம் அல்லாஹ் சொன்னது. 2ம் அல்லாஹ் சொன்னது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒன்றுக்கொண்டு முரண்படுற மாதிரி, ஒன்றுக்கொண்டு எதிராக பேசுற மாதிரி அப்படி அமையாது. ஏன் அமையாது? யாரிடமிருந்து வந்திருக்கிறது? அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறது. சாதாரண ஒரு மனிதனுக்கு வந்த செய்தி வந்து 1000 முரண்பாடு இருக்கும். படிக்கும் போதே பல முரண்பாடு கண்டுகொண்டு போகலாம். காலத்தால் அடிபட்டு போயிடும். இப்போ அன்றைக்கு அந்த வருஷம் வந்து கொஞ்சம் மக்கள் மத்தியில இந்த நல்லா அடிக்கும். இன்னும் சிந்தனையாளர்கள் உருவாகுற பொழுது இது என்னத்தை எழுதி வச்சுக்கிறான், அங்க முரண் இங்க முரண்னு கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் அந்த எழுத்துக்கே தவறு காணுகிற அளவு போயிடும். ஆனா வஹி என்பது அல்லாஹ்வால் இறக்கப்பட்டது. உலகத்தெல்லாம் படைத்து ஆளுகிற அவனை விட நுண்ணறிவாளன் உலகத்தில் யாருமே இல்லாத அப்படிப்பட்ட நுண்ணறிவாளன் மீது இறக்கப்பட்ட செய்தியில் முரண்பாடு இருக்காது. அடிப்படையை புரிந்து கொள்வர். 2வது, இந்த குர்ஆனுக்கு வருகிற செய்தி இருக்காங்க, அது ஹதீஸ்ல வார செய்தி வந்து விளக்குறையாக வந்திருக்கு. விளக்குறையா அது அல்லாஹ் அல் குர்ஆன் சொல்லுகிற பொழுது வன்சல்னா இலைக்க திக்ர் லிதுபய்யின லின்னாஸ் மா நுஸில இலைஹி, அவர்கள் மீது இறக்கப்பட்ட ஒன்றுக்கு நீர்
விளக்கம் சொல்வதற்காக, விளக்க உரையாக உங்கள் மீது நாங்கள் வகையை இறக்கியிருக்கிறோம் என்று சொல்லி காட்டுறோம். அப்ப விளக்க உரையாத்தான் வந்து இருக்க வேறுமே தவிர முரம்படுற மாதிரி, எதிர்த்து பேசுற மாதிரி, மாற்றமா பேசுற மாதிரி அது அமையாது என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி, அந்த ஒரு இறை செய்தியாக இருந்தால் ஒரு நபியை கேவலப்படுத்துற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரி, அருவருப்பா வார மாதிரி அந்த செய்தி அமைந்து விடக்கூடாது. அப்படி அமையமாக இருந்தால் அது இறை செய்தி இல்லை என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில பார்க்கிற பொழுது இப்ப நான் உங்களுக்கு முதல் கட்டமாக உங்களுக்கு டியூட் தருகிறேன். இந்த டியூட்டை மையப்படுத்தி என்ன செய்யலாம் கேட்டா, நான் வந்து ஒவ்வொரு தலைப்பின் கீழே நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். பாருங்க, ஒரு ட்வீட் ரெண்டு பேர் கொடு, ஒரு ட்வீட் 2 பேர் பார்க்கணும். இதுல கிடைக்காம இருந்தாலும் கிளாஸ் முடியும் அடிக்கின்றேன். சரி, பாருங்கல சில நேரங்கள்ல இந்த பகுதி தானே, இந்த ரெண்டாவது பகுதி பெஸ்ட்டுக்கு வந்திருக்கும். அப்படி இருந்தா நீங்க பள்ளி பற்றிய ஹதீஸ் இங்க வந்திருக்கும், அதை மட்டும் தலைப்பாடுங்க. பள்ளி சம்பந்தப்பட்ட செய்தி அந்த ஹதீஸ் பாருங்க. இது வந்து புகாரில 3359 இலக்கம் வருகிறது. 3359 இலக்கம் வருகிறது. அதை பாருங்க. அதுல வந்து அமர பி கத்லில் வஸை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள். வகால கான யன்ஃபுஹு அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அந்த பள்ளி வந்து ஊதியது. எனவே இந்த பள்ளியை கொள்ளுமாறு நபிகள் நாயகம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் செய்து வருகிறது. இந்த செய்தி வந்து புகார்ல வருது. அடுத்த செய்தியை பாருங்க. கானத் மிஃப்தவு துத்ஃபியுன் நார் அன் இப்ராஹிம். தவளை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பு மூட்டுகிற பொழுது அது அணைப்பதற்கு முயன்றது. வகானல் வஸா, ஆனா பள்ளி வந்து இன்னும் இந்த தீய ஊதி ஊதி பெருப்பிப்பதற்கு முயன்றது. நபிகள் நாயகம் அவர்கள் ஃபனஹா அன் கத்லி ஹாதா, அந்த எது பெருப்பிப்பதற்காக வேண்டி ஊதியதோ அந்த பள்ளியை கொள்ளுமாறும், ஃபனஹா அன் கத்லி, எது வந்து அந்த தடை செய்யறதோ அது வந்து அணைக்க முயன்றதோ அதை வந்து நீங்க கொல்லக்கூடாது என்ற வகையிலும், அமர பி கத்லி ஹாதா, எது வந்து ஊதி முயன்றதோ அதை கொள்ளுமாறும் கட்டளையிட்டார் செய்து இது ரவாஹ் அப்துல் ரஸாக் என்ற கிரந்தங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செய்தியில என்ன வருதுன்னா, இந்த ரெண்டு செய்தியை பாருங்க. ஏன் வந்து அந்த கொலை செய்ய வந்து கொள்ளுமாறு சொன்னாங்கன்னு கேட்டா, அது நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து எதிரிகள் காஃபிர்கள் என்ன செய்யறான்னு கேட்டா நெருப்பை மூட்டுறாங்க. நெருப்பை மூட்டி நெருப்பு குண்டத்துல தூக்கி போடுறாங்க. ஏன் போறாங்க? ஏகத்துவ கொள்கை சொன்னதற்காக, அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்கன்னு சொன்னதற்காக நெருப்புல தூக்கி போடுறாங்க. ஆனா எல்லாம் காப்பாத்துறான். இதுல என்ன வருதுன்னு கேட்டா, தள்ளி போ என்ன செய்யுதுன்னு கேட்டா ஊதுதான். ஊதி ஊதி இன்னும் நெருப்ப என்ன செய்யுது, இன்னும் பிரிப்பிக்குதான், இன்னும் பிரிப்பிக்குது. ஏன்னு கேட்டா அதை அணைய விடக்கூடாது. தவளை வந்து அணைக்குமாறு முயல்கிறது, பள்ளி வந்து இன்னும் ஊதி விடுகிறது. இப்படி விஷயம். இதனாலதான் பள்ளியை கொள்ளுங்க, தவளையை கொல்ல வேணாம் அப்படி சொன்னா ரெண்டு செய்தி வருகிறது. இப்ப இந்த செய்தியை நீங்க பாருங்க. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல வசனங்கள்லாம் பாருங்க என்ன சொல்கிறார். இந்த பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஊர்வனைகள், மிருகங்கள், இது போன்ற எந்த அம்சங்களாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கட்டுப்படும். அல்லாஹ்வுக்கு எதிராக அது செயல்படாது, அல்லாஹ்வுக்கு எதிராக நடந்து கொள்ளாது. இதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆனை பாருங்க. சூரா ஹஜ்ஜில அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த்
வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் தௌஅன் வக்கரஹன் விரும்பிய விரும்பாமலோ அது அல்லாஹ்வுக்கு தான் சிரம்பணிகிறது, கட்டுப்படுகிறது. அதுபோன்று அடுத்த வசனத்தை பாருங்க. அலம் தர அன்னல்லாஹ் யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும், வஷம் சூரியன், வல் கமர் சந்திரன், வன்னுஜூம் நட்சத்திரங்கள், வல் ஜிபால் மலைகள், வஷஜர் மரங்கள், வத்தவா ஊர்வனைகள், வகதீரும் மினன்னார் மனிதர்கள் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுக்கு தான் சிரம்பணிகிறார் என்பதை நபியை நீ பார்க்கவில்லையா அதை கேட்கிறான். இதுல பாருங்க, இந்த வசனத்தை நீங்க தெளிவா வழங்கலாம். ஒன்று அல்லாஹ் தஆலா சூரியன் பேசுறான், சந்திரன் பேசுறான், நட்சத்திரங்கள் பேசுறான், மலைகள் மரங்கள் பேசுறான், ஊர்வனைகள் பேசிவிட்டு மனிதர்களுக்கு குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது வகதீரும் மினன்னாஸ் மனிதர்கள் அதிகமானவர்கள் அல்லாஹ் கட்டுப்படுகிறாங்க. ஒட்டுமொத்த மனிதர்கள் கட்டுப்படுகிறாங்களா? இல்ல, அதில் அதிகமானவர்கள் கட்டுப்படுறாங்க. இதுக்கு மட்டும் அல்லாஹ் வகதீரும் மினன்னாஸ் சொல்லுகிறான், அதிகம் என்று. மற்றதுக்கு அப்படி சொல்லல. அப்ப என்ன, ஒட்டுமொத்த மிருகங்களும் ஒட்டுமொத்த நட்சத்திரங்களும் விரும்பிய விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படுகிறது. இப்ப பள்ளி அல்லாஹ் படைச்ச ஒரு படைப்பு, அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் தான் கட்டுப்படும், அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படாதுன்னு குர்ஆன் சொல்லுது. இப்ப இந்த வசனம் உண்மையாக இருந்தால் பள்ளி அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படுமா? செயல்படாது. செயல்பட்டீங்க. எப்படி செயல்பட்டிருக்கிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவ கொள்கையை சொல்றாங்க, குர்ஆன் சுன்னாம் போதிக்கிறாங்க. யாருடைய கொள்கை போதிக்கிறாங்க? அல்லாஹ் கொண்டு வந்த கொள்கையை போதிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் கொண்டு வந்த கொள்கையை போதிக்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு சார்பா நிக்கணுமா எதிரா நிக்கணுமா? எதிரா நிக்க கூடாது, சார்பா நிக்கணும். அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படணும், அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படணும் என்று குர்ஆன் சொல்கிறது. எவ்வளவு தெளிவான வசனம் பாருங்க. விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு தான் கட்டுப்படும். இப்ப இந்த வசனத்தை பிரகாரம் அந்த செய்தி நேரடியா முரண்படுகிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஊர்வனைகள் அல்லாஹ் தான் கட்டுப்படி சொல்கிறது. ஆனா புகாரில வருகிற செய்தி கட்டுப்படினவர்கள் பள்ளி கட்டுப்படல, அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட்டுச்சு, இப்ராஹிம் நபிக்கு எதிராக செயல்பட்டுச்சு. இப்ராஹிம் நபியுடைய கொள்கைக்கு யாரெல்லாம் எதிராக நின்றார்களோ அவரோட சேர்ந்து ஒத்துழைச்சு நீ நெருப்பு மூட்டீங்களா, நான் என்ன செய்யறேன், என்னுடைய பங்கு செய்யறேன் என்று அந்த எதிரிகளுக்கு, முஸ்லிம்களுக்கு, காவிர்களுக்கு ஒத்துழைச்சு ஒன்றுபட்டு ஒத்தாசை வழங்கியது வருகிறது. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தெளிவான வசனத்தை மாற்றம் இருக்கிறது. அப்ப நீங்க தெளிவா புரிந்து கொள்ளுங்க. அல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னால் அந்த செய்திக்கு மாத்தமா இன்னொரு வகை வராது. இன்னொரு வகை வந்தா ரெண்டு வகை கிடையாது. அப்ப எப்படி ஆகும் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு விரும்பிய விரும்பாமல் ஊர்வனைகள் கட்டுப்படும், கட்டுப்படாம இருக்கும். அப்படி ஆகுமா இல்லையா? கட்டுப்படும்படி சொல்லுகிறது, ஆனா புகாரில வார செய்தி கட்டுப்படாம சொல்லுகிறது. அப்ப ரெண்டுமே வகையாகுமா? ஒண்ணுக்கும் நேரடியா முரண்படுகிறது. அப்ப எனவே தெளிவாக நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். இது குர்ஆனுடைய அடிப்படைக்கு மாத்தோம். சரி, அடுத்தது இப்ப பள்ளியை நம்ம கொள்றோம். அன்றைக்கு ஊதின பள்ளி எது? அந்த பள்ளியை தான் கொள்ளணும். இன்றைக்கு இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த பள்ளியும் கொள்ளையிலுமா? இங்க இருக்கிற இப்ப இருக்கிற பள்ளி எல்லாம் அன்றைக்கு இப்ராஹிம் நபிக்கு ஊதியதா? ஊத இல்லையே. அப்ப அல்லாஹ் கூட சொல்லி காட்டுகிறார், வலா தஸ்ரு வாசுரத்தும் விசுருக்கிறார். ஒருத்தர் சுமை மற்றொரு சுமக்க முடியாது. இப்ப உங்களோட வீட்டுல ஒரு நானா கொலை செய்யறார். நானா கொலை செய்தா நானாவை தான் தண்டிக்கணும். பாப்பா தண்டிக்கணுமா? தம்பியை தண்டிக்கலுமா? குடும்பத்துல மாமா தண்டிக்கலுமா? தண்டிக்க முடியும்? தண்டிக்க மாட்டான். உலகத்துல சட்டமும் கிடையாது, அல்லாஹ்விடத்துல சட்டமும் கிடையாது. யாரு தப்பு செய்யறாரோ, யாரு தவறு செய்யறாரோ அவரைத்தான் தண்டிக்க வேண்டும். இப்ப அந்த பள்ளி தான் ஊதிச்சு, அந்த பள்ளியை தானங்க கொல்லணும். இது காலகாலமா பள்ளியை கொள்றீங்கன்னா ஒரு பள்ளி தப்பு செஞ்சதுக்கா மற்ற பள்ளியை கொள்ளையிலுமா? அடிப்படைக்கு முரணு, அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு முரணு. அப்ப சட்டத்திற்கு முரண் என்பதற்கும் இருவர் ஆதாரமா இருக்கிறது. ஆனா பள்ளியை கொள்ளுமாறு ஏன் கொல்ல சொன்னாங்க என்பதற்கு வேற ஹதீஸ் வருகிறது. அது முரண்படுது பாருங்க. எப்படி இது அதே புகாரில 3307 செய்தியை எப்படி வருதுன்னு கேட்டால், அமரஹா நபிகள் நாயகம் அவர்கள் கட்டளையிட்டார்கள், பி கத்தலில் வஸைஹி பள்ளியை கொள்ளுமாறு கட்டளையிட்டார்கள். ஏன் கட்டளையிட்டார் தெரியுமா? லில் வஸைல் ஃபோயிசிக். ஃபோயிசிக் என்ன தெரியுமா?
தீங்கு இழைக்கக்கூடிய பள்ளி. பள்ளி என்பது தீங்குதான் செய்யும். பள்ளியுடைய எச்சங்கள் எல்லாம் மனிதனுக்கு தீங்குதான். ஏன் கொள்ளுமாறு கட்டளை இட்டாங்கன்னா அது தீங்கு இழைக்கக்கூடியது, நச்சுத்தன்மை இருக்கிறது. இதனாலதான் கொள்ளுமாறு ரசூலை கட்டளை இட்டான்னு வருகிறது. அப்ப நம்ம ஏன் பள்ளியை கொள்றோம்? காரணத்தோட. என்ன காரணம்? அது நச்சுத்தன்மை இருக்கிறது, மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. அது உணவு பட்ட உடனே அது நஞ்சாகிரும். இன்னைக்கு ஆயுர் ரீதியா நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதனாலதான் ரசூல்லா கொள்ளுமாறு சொன்னார்கள். ஆனா அந்த செய்தி என்ன சொல்லுகிறது? இல்ல. ஏன் கொள்ளுமாறு சொன்னாங்க தெரியுமா? இப்ராஹிம் நபிக்கு எதிராக செயல்பட்டு அதனாலதான் கொள்ளுமாறு சொன்னார் என்று இந்த ஹதீஸுக்கு முரண்படுது. அப்ப குர்ஆனுக்கு முரண்படுது, ஹதீஸோட முரண்படுது, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு முரண்படுது. எனவே அல்லாஹ் வஹியாக ஏதாவது ஒன்று சொன்னால் அந்த சட்டத்துக்கு மாற்றமாக எதுவுமே முரண்பட்டு நடக்காது என்ற அடிப்படை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எப்படி ஆகுது தெரியுமா? அல்லாஹ்வுடைய அதிகாரத்துல கூட எதிராக ஊர்வனைகள் செயல்படும். அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு எதிராக அல்லாஹ் சொல்றான், விரும்பி அல்லாஹ் தான் கட்டுப்படுத்தி சொல்றான். இல்ல, எதிராக அது செயல்படத்தான் செய்யும் என்றால் அப்ப என்ன அர்த்தமாகிறது? அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கெல்லாம் இது கட்டுப்படாது, அல்லாஹ் பலவீனமான ஆள் மாதிரியும், அல்லாஹ் சொன்னா அது கேட்காதப்பா அந்த மாதிரியும் அல்லாஹ் பலவீனப்படுத்தி கொச்சப்படுத்தி இழிவுபடுத்தி வருகிற அமைப்பாக செய்யறது. இந்த செய்தி இருக்கிற அந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பள்ளி சம்பந்தப்பட்ட செய்தியை நம்ம என்ன சொல்றோம்? இது குர்ஆனுக்கு மாத்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் மாத்தம் சொல்ல புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும். இப்ப நாங்க இப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க ஹதீஸ மறுக்கிறாங்க. இது ஹதீஸா? குர்ஆனுக்கு மாத்தமா வாரலாம் ஹதீஸா? குர்ஆனுக்கு எதிராக வரும், அல்லாஹ் சட்டத்துக்கு எதிராக வரும், இப்ராஹிம் நபிக்கு எதிராக நிற்கிறது, சத்தியத்துக்கு எதிராக நிற்கிறது. ஒரு சத்தியத்துக்கு எதிராக அல்லாஹ் படைச்ச ஊர்வனை செயல்படுமா? செயல்படாது, நேர்பாட செயல்படும். இதுக்கு இன்னொரு ஆதாரம் தெரியுமா? சுலைமான் நபி காலத்துல இந்த பறவைகள் ஆய்வு செஞ்சு பார்க்கிறான். ஆய்வு செய்து பார்த்தா அதுல புது பறவை காணது. எந்த பறவை? புது பறவை. சொல்றாங்க டைமுக்கு மட்டும் அது வரலாட்டி அதை நான் அறுத்து போட்டுருன்னு சொல்றாங்க. கொஞ்சம் லேட்டா இந்த பறவை சொல்லுது, சுலைமான் நபியே நீங்க தெரியாத செய்தி அறிஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன். என்ன செய்தி தெரியுமா? அங்க சூரியனை அந்த ராணி அந்த மக்கள் கேட்டா வணங்குறாங்க. அப்படியா? நீ சொல்லுகிற செய்தி எனக்கு தெரியல, ஒரு லெட்டர் எழுதித்தாரேன், லெட்டரை கொண்டு போய் என்ன செய்யுங்க போடுங்க, அதுக்கு எனக்கு தகவல் கிடைக்கும், அதை வச்சு என்ன செய்யலாம்னு கேட்டா அறிந்து கொள்ள முடியும். அப்ப புது பறவை என்ன சொல்லி கொடுக்கிறது? சத்தியத்துக்கு எதிராக செயல்படுறாங்க, சூரியனை வணங்குறாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படுவதை காட்டி கொடுக்குமே தவிர, அது சுலைமான் நபிக்கு சொல்லி கொடுத்ததை தவிர அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு நாள் பறவைகளோ எதுவுமே நடக்காது என்பதற்கு அதுவும் பெரிய ஆதாரம் இருக்கிறது. அப்ப உங்களுக்கு இந்த ட்வீட் மூலமாக நீ முழுமையாக என்ன நீங்கள் படிக்கிற என்ன கேட்டால் இதுல ஏன் நம்ம அந்த செய்தியை மறுத்திருக்கிறோம் என்ற அடிப்படை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப இதுல ஏதாவது டவுட் இருந்தா அப்ப தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம்? இந்த ட்வீட்ல எங்களுக்கு இந்த டவுட் இருக்கிறது, அப்ப அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க என்று சொன்னா நம்ம தெளிவுபடுத்துறோம். இது முதல் பகுதி. அடுத்த பகுதிக்கு நான் வந்துடுறேன். என்ன பகுதின்னா, நான் ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தி விட்டு ட்வீட் தந்துடுறேன். உங்களுக்கு தெரியும் சுலைமான் நபி. சுலைமான் நபியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஒரு நபியா தேர்வு செஞ்ச ஒரு நபி. இவர் குறித்து புகாரில 5242 இலக்கம் ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருது கேட்டா, சுலைமான் சொல்லுகிறார்கள், இன்று இரவு நான் 100 பெண்களுடன் உடலுறவு கொள்வேன். என்ன சொல்றாங்க? 100 பெண்களோட இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவேன். அவர்களில் ஒவ்வொருத்தரும் ஆண் குழந்தை பெற்றெடுப்பார்கள். ஒவ்வொருத்தருமே ஆண் குழந்தை பெற்றெடுப்பார்கள். அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவார்கள் என்று சுலைமான் கூறினார். அப்போது வானவர் இன்ஷா அல்லாஹ் என்று கூறுங்க என்று கூறினார். ஆனால் சுலைமான் நபி கூறவில்லை, மறந்து விட்டார். அவர் கூறியவாறு 100 பெண்களுடன் உறவு கொண்டார். அவர்களின் ஒருத்தியும் குழந்தை பெறல. ஒரே ஒருத்திக்கு மாத்திரம் அது பாதி அரைகுறை குழந்தை பிரசவித்தாள் என்ற செய்தி வருகிறது. இந்த செய்தியை பாருங்க, அரபுல வாசிக்கிறேன் பாருங்க. 100 பெண்களோட நான் ஒரு இரவில நான் போவேன், ஈடுபடுவேன். தலிது குள்ளு இம்ராத்தின் குலாமன், எல்லா அந்த பெண்களும் 100 பெண்களும் ஆண் குழந்தையை தான் பெற்றெடுப்பாங்க.
யுகாத்திலு ஃபீ சபீலில்லாஹ், அவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவாங்க. ஃபகால லஹு மலக், அப்போது மலக்கு சொன்னாரு சுலைமான் நபிட்ட, சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. ஃபலம் யகுல், அவர் சொல்லல, மறந்துட்டார்னு வருகிறது. அப்போ அதாஃப பிஹின்ன, சொன்னமாய் 100 பெண்கள் இல்ல வாழ்க்கையில் ஈடுபட்டாரு. வலம் தலிது மின்ஹுன்ன இல்லா இம்ராத்து நிஸ்பி இன்சான், ஒரு பெண்ணை தவிர யாரும் குழந்தை பெற்றெடுக்கல, அது நிஸ்பி இன்சான், பாதி குழந்தை, அரைகுறை குழந்தை தான் பெற்றெடுத்தாங்க என்று செய்தி வருகிறது. இப்ப இந்த செய்தியை படிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு இரவில் 100 பெண்களோட போறது அது போகலுமா போகக்கூடாத சப்ஜெக்ட். அடுத்தது என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும் ஒரு நபி சொல்லுவார். மறைவான அறிவு யாருக்கு இருக்கு? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நான் எல்லாருக்கும் ஆண்களுக்கு கிடைக்கும் சொல்ல முடியுமா? நபிமார்கள் எதுக்கு வந்தாங்க? ஏகத்துவத்தை சொல்ல வந்தாங்க, ஷிர்க்குக்கு எதிராக பேச வந்தாங்க, எந்தெந்த மக்கள்கிட்ட என்னென்ன ஷிர்க் இருக்கிற சுட்டி காட்ட வந்தாங்க. ஆனா இந்த நபி என்ன செய்யறான்னு கேட்டா, ஷிர்க்குக்கு எதிராக பேச வந்த நபி அவரை ஷிர்க்கு செய்யறார், ஷிர்கா நடவடிக்கை ஈடுபடுகிறார், அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படுறாரு. எப்படி அல்லாஹ் செயல்படுறாரு? எல்லாருக்கும் ஆம்பளை புள்ள கிடைச்சுதான் ஆகும். சொல்லுமா? சாதாரண ஒரு பொதுமகன் சொல்லுவானா? ஒரு நபி அப்படி சொல்லுவாரா? நபிக்கு முழு அறிவும் ஏகத்துவமும் தெளிவாக கொடுக்கப்பட்ட நிலையில தான் பிரச்சாரம் பண்ணுவார். ஆனா இந்த நபி சொல்றாரா, எல்லாருக்கும் ஆம்பளை புள்ள கிடைக்கும், ரெண்டாவது எல்லாரும் அல்லாஹ் பாதையில தான் போரிடுவாங்க. நபிமார்கள் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, நூஹ் நபியுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். லூத் நபியுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ராஹிம் நபியுடைய வாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா? ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப சொந்த மகன் இஸ்லாத்துல இருப்பாரு, அல்லாஹ் பாதையில போரிடுவாரு, அப்படி சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. அப்ப எனவே இதுல என்னென்ன செய்திருக்கிறது? ஒன்று, 100 பெண்களும் இல்லத்தில் ஈடுபடுகிற ஒரு செய்தி. இன்னொரு செய்தி எடுத்துக்கொண்டீங்கன்னா, இதுல 100 வருகிறானே, புகாரில 3426 செய்தி எப்படி வருதுன்னு கேட்டா 70 பெண்கள் வருகிறது. புகாரில 7469 செய்தி எப்படி வருதுன்னு கேட்டா 60 பெண் வருகிறது. 60 பெண், அதே புகாரில 60 பெண் வருகிறது, 70 பெண் வருகிறது, 100 பெண் வருகிறது. எல்லாம் முரண்பட்ட தகவலா இருக்கிறது. எனவே இது குறித்து அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான் என்பது பாருங்க. முதலாவது பாருங்க, குல் நபியே கூறுங்க, லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி கைப இல்லல்லாஹ், வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அல்லாஹ் தவிர மறைவு ஞானங்களை அறிய முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? வானத்தில் உள்ளவர்கள் யாரு? வானத்துல மலக்குமார்கள், பூமியில் இருக்கிற யாராக இருந்தாலும் அல்லாஹ்வை தவிர மறைவு ஞானங்களை அறிய முடியாது தான். சுலைமான் நபியை பத்தி எப்படி வருது? எனக்கு தெரியும், நான் அறிவேன், என்ன குழந்தை கிடைக்கும் கூட அறிவேன். அப்ப அல்லாஹ் வசனம் பொய்யா உண்மையா சொல்லுங்க. இந்த வசனத்தை நம்பினால் அது நிராகரிக்கும். எப்படி நிராகரிக்கணும்? மறைவான அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டுமே நிக்க வருது. சுலைமான் நபியுடைய சம்பவத்தில் என்ன வருகிறது? அவருக்கு மறைவு ஞானம் இருக்கு, என்ன குழந்தை கிடைக்கும் கூட சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும் முஸ்லீமா இருப்பா சொல்லியிருக்கிறாரு. அப்ப குர்ஆனை மாத்த மறுக்கிறது. அடுத்து பாருங்க, வைன்னஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவு ஞானத்துடைய சாவி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லா ஹுவ, அவனை தவிர யார் அந்த மறைவு ஞானத்தை அறிய முடியாது. இது சூரத் அன்ஆம்ல 59 வசனம். ஏற்கனவே சொல்லப்பட்டது 27வது அத்தியாயம் 65 வசனம். இன்னும் சொல்லி காட்ட பாருங்க, வயஅலம் மாஃபில் அர்ஹாம், கருவறையில் உள்ள நிலைமை, கருவறை தானே, அதுல ஆனா பெண்ணா என்று யார் அறிவாரு? அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். வமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா, ஒரு ஆத்மா எவ்வளவு சம்பாதிக்கும் என்பதை அல்லாஹ் தான் அறிவான். வமா தத்ரி நஃப்சும் பி ஐயி அர்தி தமூத், ஒரு ஆத்மா எந்த மௌத்தா போன்று அல்லாஹ் தான் அறிவான். அப்ப கருவறையில் உள்ள நிலைமை ஆனா பெண்ணா என்பது அல்லாஹ் தான் அறிவான். நிலைமை இப்ப ஆனா பெண்ணா இருக்கும், எதிர்காலத்துல எப்படி வருவாங்க, என்ன மாதிரி வருவாங்க என்ன அல்லாஹ் தான் அறிவான். இல்லறத்துல ஈடுபட்ட பிறகு, குழந்தை உண்டானது பிறகு நிலைமை அறியலாம், ஸ்கேன் பண்ணி அறியலாம். அவங்க குழந்தை உண்டாக முன்னாலேயே இது ஆம்பளை புள்ளதான் கிடைக்கும் என்று உறுதியை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த அறிவு யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்ப இவ்வளவு வசனத்துக்கும் அந்த செய்தி மாற்றம் இருக்கிறது. எத்தனை வசனம்? 27, 65 மாற்றம் இருக்கிறது. 6வது அத்தியாயம் 59 வசனம் மாற்றம் இருக்கிறது. 31 அத்தியாயம் 34 வசனத்துக்கு மாற்றமா இருக்கிறது. புகாரில் வருகிற ஒரு செய்தியை பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள்,
மறைவானவற்றில் திறவுகள் 5 அவற்றை அல்லாஹ் தவிர வேற யாருமே அறிய மாட்டார்கள். நாளை என்ன நடக்கவிருக்கிறது என்பதை அல்லாஹ் தவிர யாரும் அறிய மாட்டார்கள். கருவறையில் ஏற்படும் குறை நிறைகளை அல்லாஹ் தவிர யாரும் அறிய மாட்டார்கள். மழை எப்போது வரும் என்பதை அல்லாஹ் தவிர யாரும் அறிய மாட்டார்கள். எந்த இடத்தில் மரணிக்கும் என்பதை அல்லாஹ் தவிர யாரும் அறிய மாட்டார்கள். எப்போது உலகம் அழியும் என்பது அல்லாஹ் தவிர யாரும் அறிய மாட்டார்கள். இது புகார்ல வர செய்தி. புகார்ல வர செய்திக்கு மாத்தமா இருக்கிறது, குர்ஆன் வசனத்துக்கு மாத்தமா இருக்கிறது. இப்படி ஒரு நபி பேசுவாரா? நீங்க சொல்லுங்க. ஒரு நபி அல்லாஹ் அதிகாரத்தை கையில் எடுத்து பேசுவாரா? பேச மாட்டார். அப்படி பேசி இருந்து என்ன நடந்து சொல்லுவாங்க? நீங்க சொல்லுவாங்க, ஒரு நபி பேசிட்டாரு, அப்படி பேசினா என்ன நடந்திருக்கும்? மறைவு ஞானங்கள் கொடுக்கப்பட்ட ஆயுது. வேற என்ன நடந்திருக்குங்க? ஒரு நபி இப்படி பேசிட்டார், அப்படி பேசினா அதுதான் ரியாக்ஷன் எப்படியாது? அதிகாரத்தை கையில் எடுக்காம போயிடும். வேற இதை விட முக்கியமான என்ன தெரியுமா? அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கி கண்டிச்சிருக்கும். இதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? பத்ர் யுத்த காலத்துல என்ன செய்யறாங்க? உஹது யுத்த காலம். அதுல ரசூலுல்லாஹ்வுடைய காயப்படுறாங்க, பல் உடைக்கப்படுது, ரத்தமெல்லாம் பீர்த்து ஓடுகிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன தெரியுமா? என்னை காயப்படுத்திய கூட்டம் நபியை காயப்படுத்திய கூட்டம் எப்படி வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு செய்தி சொல்லிட்டான். ஏன் சொல்றாங்க தெரியுமா? கடுமையா ரத்தம் ஓடு, தாங்க முடியல, அந்த ஆத்திரத்துல சொல்லிட்டான். தவறுதான் சொன்னது. கடுமையா காயப்பட்டு ரத்தம் ஓடக்குள்ள அந்த வார்த்தை மிஸ் ஆகி வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் அப்படி வருது, என்ன காயப்படுத்தினவங்க இப்படி வெற்றி பெறுவார்கள். உடனே நல்ல ஒரு வசனம் திறக்கலாம். நபியே, உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நீங்க உங்களை காயப்படுத்தினா அவங்க வெற்றி பெற மாட்டாங்களா? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? வெற்றி அடைய வைப்பதும் தோல்வி அடைய வைப்பதும் அல்லாஹ்வுடைய அதிகாரம். நீங்க எப்படி பேசுவீங்க என்று முட்டலடி அல்லாஹ் செய்யறான்னு கேட்டா ஒரு வசனத்தை இறக்கி கண்டிக்கிறான். அப்ப சுலைமான் நபி எப்படி பேசுறாரு? ஆம்பளுக்குள்ளதான் கிடைக்கும், எல்லாரும் அல்லாஹ்வுடைய பாதையில போரிடுவாங்க என்று சொல்றாங்கடா. என்ன செஞ்சு வைக்க வேண்டும்? சுலைமான் நபிக்கு ஒரு வசனத்துக்கு இறக்கி இப்படி எப்படி பேசுவீங்க, எந்த அதிகாரத்தை நீங்க எப்படி எடுப்பீங்க என்று கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்கல. இன்னொரு செய்தியை பாருங்க. இந்த யூனுஸ் நபி என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த மக்கள் ஏகத்தை சொல்லி பார்க்கிறாங்க, கேட்கல. ஆனா சொல்லி பார்க்கிறாரு. கடைசி நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, அந்த சமூகத்தை அழிக்க போறான். இந்த நேரத்துல இந்த அல்லாஹ் சொல்லிட்டான், சரி நீங்க வேற ஒரு பகுதிக்கு போங்க. ஆனா அந்த மக்கள் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த மக்கள் தௌபா செய்யறாங்க, யாரெல்லாம் மன்னிச்சிரு யாரெல்லாம். உடனே அந்த மக்களால காப்பாற்றும். கடைசி நேரத்துல காப்பாற்றப்பட்ட சமூகம் யாருன்னு கேட்டா யூனுஸ் நபி சமூகம். இவர் பார்க்கிறாரு, அந்த மக்கள் யாரும் அழிக்கப்படல. இவர் அல்லாஹ் மீது கோயிச்சு கொண்டு செய்யறான்னு கேட்டா போனாரு. போகுது என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு இடத்தை தாண்டி போகணும். ஒரு கப்பல் இருக்கிறது. அந்த கப்பல் என்ன செய்யறான்னு ஏறிக்கொண்டு தெரியாம ஏறிக்கொண்டு போறாரு. ஆனா குறிப்பிட்ட ஆக்களை மட்டும் அந்த கப்பல்ல ஏத்துவாங்க, மேலதிகமா யாரையும் ஏத்த மாட்டாங்க. இப்ப கப்பல் ஆட்டம் காணுது. என்ன முடிவு எடுக்கிறான் தெரியுமா? யார ஒருத்தரை வெளியே வீசினாதான் நான் பத்திரமா போய் சேரலாம். யார வீசுறது? அந்த யூனுஸ் நபி தெரியாம ஏறிட்டார். சீட்டு குழுக்குவோம், யாருடைய பெயர் வருமோ அவரை தூக்கி செய்வோம், நம்ம கடல்ல வீசுவோம். யாருடைய பெயர் வருது தெரியுமா? யூனுஸ் நபியுடைய பேர் தான் வருது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அதுக்கான ஏற்பாடு செஞ்சுட்டான். உடனே மீன் விழுங்குது. மீன் வயிற்றுக்குள்ள இருந்து கொண்டு, யா அல்லாஹ் என்னை காப்பாத்து, யா அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் என்ன அல்லாஹ் மன்னிப்பு கேட்க மன்னிச்சுட்டான். அல்லாஹ் சொல்றான், இவர் மட்டும் மன்னிப்பு கேட்காம இருந்திருந்தால் கியாமத்து நாள் வரைக்கும் மீன் வயிற்றுக்குள்ளேயே இருந்திருப்பார். அப்ப அவர் என்ன தப்பு செஞ்சாங்க? யூனுஸ் நபி என்ன தப்பு செஞ்சாரு? அல்லாஹ் மீது கோயித்து கொண்டு போனார். அல்லாஹ் மீது கோயித்து கொண்டு போனதுக்கு அல்லாஹ்வோட பனிஷ்மென்ட் என்ன இருந்துச்சு? மீனுக்குள்ள வைத்து சிறை வைத்தான் அல்லாஹ் தஆலா. எது வரைக்கும் சிறை வச்சிருப்பேன்? கியாமத்து நாள் வரைக்கும் சிறை வச்சிருப்பேன். ஆனா நீங்க மன்னிப்பு கேட்டீங்க, அதனால என்ன செஞ்சாங்க? விட்டுட்டேன் என்றால சொல்லி காட்டுகிறான். இப்ப உங்களுக்கு சுலைமான் நபியுடைய செய்தியில உங்களுக்கு புரிஞ்சுட்டா? இது குர்ஆனுக்கு மாத்தமா சார்பா இருக்கிறதா? மாத்தமா இருக்குதானே? இப்ப அதுல ஒருத்தர் நீங்க தம்பி நீங்க சொல்லுங்க, இப்ப சொன்ன சம்பவத்துல எப்படி மாத்தமா இருக்கு, என்ன அடிப்படையில் மாத்தமா இருக்கு சொல்லுங்க.
சொல்லுங்க. சுலைமான் நபி என்ன சொன்னார் சொல்லுங்க. சுலைமான் நபி என்ன சொன்னார்? வேற யாரு சொல்லுங்க. சுலைமான் நபி என்ன சொன்னார்? சுலைமான் நபி என்ன சொன்னாரு அந்த தகவல் வேற யாரு சொல்லுங்க. சொன்னாரு. அதுதான் கவனிகள் கணக்குதா கவனிக்குதான். அப்ப என்ன சொன்னார்? இவ்வளவு சொன்னாரு. இது வந்து எந்த அடிப்படையில் மாற்றம் சொல்லுங்க. இது இந்த செய்தி எந்த அடிப்படையில் மாற்றம்? அக்கீதாக்கு மாற்றம் மாதிரி எப்படி? உதாரணத்துக்கு இருக்குது. வேற இப்படி தப்பு செஞ்சு அவனோட ரியாக்ஷன் எப்படி இருந்தீங்க சொல்லுங்க. இறக்கப்பட்டது உங்களுக்கு இந்த கண்டிப்புல இன்னொரு கண்டிப்பு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் என்ன செய்யறான்னு கேட்டா அந்த மக்கள் சொல்றாங்க, உங்களோட மக்கள்கிட்ட வந்து ஊனமுற்றாக்கள் பலவீனமானாக்கள் இருக்கிறாங்க. ஆனா நாங்கெல்லாம் பெரிய குலத்தார், எங்களுக்கு வேற கிளாஸ் செய்யுங்க, உங்களுக்கு வேற கிளாஸ் செய்யுங்க. ரசூலுல்லாஹ் இதுக்கு உடன்பட்டு என்ன செய்யறான்னு கேட்டா கிளாஸ் செய்யறான். ஆனா அந்த நேரத்துல ஒரு நபித்தோழர் வார தெரியா இருந்து உம்மு மக்தும் வந்தோட ரசூலுல்லாஹ் கொஞ்சம் முகத்தை சொல்லிட்டு போடுறான். முகத்தை சொல்லிட்டு விஷயம் யாருக்கு தெரியாது? சுலைமான் அவருக்கு தெரியுமா? அந்த நபித்தோழருக்கு தெரியாது. தெரியாது. ஆனா நல்லா தெரியும். உடனே சூறா இறக்கும். அபஸ வத்தவல்லா அஞ்சாவதுமா குருட்ட மனிதர் வந்ததற்காக அவளை கடுகெடுத்தார், புறக்கணித்தார். அப்ப சாதாரண சின்ன விஷயத்துக்கு கடுகெடுத்ததற்கு அல்ல வசனத்துக்கு இறக்கி சொல்றான்டா. அப்ப சுலைமான் நபி செஞ்ச மிகப்பெரிய தவறு. நம்ம சொல்றோம் சுலைமான் நபி செய்யலன்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? செஞ்சிருப்பாரா? சுலைமான் நபி செய்ய மாட்டாரு. இப்படி வந்த இதை நம்பினீங்க என்ன அவங்க கேட்ட சுலைமான் நபி கேவலப்படுத்துறீங்க. எங்கட அக்கீதா தெரியுமா? குர்ஆன் அக்கீதா. இந்த நபி இந்த தவறை செய்யல, இப்படி பேசல, அல்லாஹ் அதிகாரங்கள் கையில எடுக்கல. அல்லாஹ் அதிகாரத்தை கையில் எடுக்கிற மாதிரி வந்த நாங்க எப்படி நம்ம இது நிராகரிப்பு. இந்த நபி இப்படி பேசலன்னு சொன்னா அந்த நபியை நம்ம என்ன செய்யறோம்? மதிக்கிறோமா இல்லையா? அப்ப நீங்க இதை நம்புவீங்களா? நம்பின என்ன அர்த்தமா தெரியுமா? அந்த நபியை நீ கேவலப்படுத்தி அல்லாஹ் அதிகாரத்தை கையில் எடுத்து அந்த நிலையில மூத்தா போன எப்படி மூத்த போவாரு? சிறுக்குவாதியை மூத்த போறாங்க. சிறுக்கு என்பது சாதாரண குற்றமா? மறுமை நாள் மன்னிக்கப்படாத குற்றம். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. சிறுக்கை தவிர ஏனைய பாவங்களை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், சிறுக்கை மன்னிக்க மாட்டான். மன்னிக்கப்படாத குற்றத்தை ஒரு நபி செய்வாரா? செய்ய மாட்டான். அப்ப சுலைமான் நபியுடைய பெயர்ல ஏதாவது தவறு நடந்திருக்கிறது, மிஸ்டேக் நடந்திருக்கிறது. எனவே இதை நாங்க சொன்னா எங்களை பார்த்து என்னையா ஹதீஸ் மறுப்பாளர். ஒரு நபியை காப்பாத்த பார்க்கிறோம், ஒரு நபியோட அந்தஸ்தை கொடுக்கிறோம், ஒரு நபி இப்படி செய்ய மாட்டாருன்னு சொல்றோம். எங்களை பார்த்து நீங்க புகழ வேண்டிய நீங்க, இப்படித்தான் வகைய செயல் வடிவம் கொடுக்க வேண்டிய நீங்க தப்பான பெயரை சொல்லி தவறான பெயரை சொல்லி நீங்க சொல்றீங்களே, கொஞ்சமாவது யோசிக்க மாட்டாங்களா? உங்களுக்கு எவ்வளவு அழகா புரியுது, எவ்வளவு அழகா சொல்றீங்க. அப்ப இந்த மாதிரி தகவல்களை மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பேஸ். உங்களுக்கு விளங்கல? இந்த டியூப் முழுமையா இருக்கிறது, அது உங்களுக்கு கையில இருக்கிறது. இது வாங்கிட்டாலும் சரி. அடுத்தது பாருங்க. இன்னொரு செய்தி கேட்டா, உம்மு ஹராம் சொல்லக்கூடிய ஒரு பெண். உம்மு ஹராம் ஒரு அந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் அவங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வே முன்மாதிரி. இவங்க வந்து முன்னறிவிப்பு செய்யப்பட்ட சிறந்த பெண்மணி. அந்த சிறந்த பெண்மணி சம்பந்தமா என்ன வருதுண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அடிக்கடி அந்த பொம்பளை வீட்டுக்கு போவாங்க. போய் தஃப்லீல் அல்சஹு, அந்த பொம்பளை ரசூலுல்லாஹ்வுடைய தலையை செய்வாங்க, பாண்டு விடுவாங்க. இன்னொரு ஃபவலா ராசஹு இந்தஹா, ரசூலுல்லாஹ்வோட தலையை கொண்டு போய் எங்க வைப்பாங்க? அந்த பெண்ணுடைய மடியில் வைப்பாங்க. இந்தஹா அவள் எடுத்து வைப்பாங்க. ஃபத்தகா இந்தஹா, அவள் இடத்துல அப்படி சாய்ந்து கொள்வாங்க. கரீபம் மின்னி, என்னோட பக்கத்தில் இருப்பாங்க என்று பல வார்த்தையோடு அது செய்து வருகிறது. இது புகார்ல வர செய்தியா? முஸ்லிம் வருகிறது. எப்படி வருது? உம்மு ஹராம் சொல்லக்கூடிய அந்நிய பெண், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அல்ல, விளங்கிக் கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சகோதரி அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய தாய் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய தாயுடைய சகோதரி அல்ல.
இது அந்நிய பொம்பளை என்பதற்கு என்ன ஆதாரம்? கேட்கப்படுதான். என்ன ரசூல் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போறாங்களா, அதெல்லாம் வருதுவாங்க. அப்ப ரசூல சொல்றாங்களா, நான் இறக்கம் காட்ட போறேன். ஏன் இறக்கம் காட்ட போறது தெரியுமா? அவருடைய சகோதரரும் நானும் ஒரு யுத்த காலத்துல போராடுகிற பொழுது அவர் கொல்லப்பட்டாரு. அவருடைய சகோதரர் கொல்லப்பட்டதுனால அதனால இறக்கம் காட்ட போறேன். இறக்கம் காட்ட போய் மதிய சாயலுமா, தேன் பார்க்க கொடுக்கலுமா? யோசித்து பாருங்க. இது உங்களுக்கு சிரிப்பு வருது. யாரை பத்தி பேசுறோம்? உயிரை விட மேல நேசிக்கிறோம், நபியை பத்தி பேசிக்கிறோம். அந்த நபியை பற்றி தான் இவ்வளவு கட்சிப்படுத்தி, இவ்வளவு இழிவுபடுத்தப்பட்டு, கேவலப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி ஏதோ ஒரு வகையில புகாரில, முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டு எல்லாம் புகாரி இமாமெல்லாம் பதிவு செய்யல. அவருக்கு கிடைச்ச தகவலை பதிவு செஞ்சு கொண்டு இருந்தார். குரங்கு உபச்சாரம் செஞ்சா தண்டனை வழங்க வேண்டும். தண்டனை வழங்கப்பட்டதெல்லாம் புகாரில் வருது. குரங்குக்கு தண்டனை இல்லையா? நல்ல குரங்கு இஸ்லாமிய திருமணம் செஞ்ச குரங்கு கண்டுபிடிக்கணுமா? ஆனா புகாரில இருக்கு. அப்ப என்ன, அது உண்மையில பகுத்தறி உள்ள ஒருத்தர் வந்து அதை சிந்திச்சா அதை பதிவு செய்வாரா? பதிவு செய்ய மாட்டார். புகாரிமா எங்களை விட மிகப்பெரிய அறிவாளி, அவர் பதிவு செய்ய மாட்டார். கிடைச்ச தகவலை கொண்டு வந்தார். ஆனா அதுல மிஸ்டேக் நடந்திருக்கிறது. அப்ப அந்த மிஸ்டேக் நடந்தது எப்படி நான் பார்க்கிறேன் தெரியுமா? ரசூலா பத்தி அல்லாஹ் நீ சொல்லி காட்டுகிறான். ரசூலா பைய செய்ய வருவாங்க, ஆண்கள் பெண்கள். ஆண்கள் கையை பிடிச்சி பைய செய்வாங்க, பெண்களுக்கு கையை பிடிக்க மாட்டாங்க. எந்த பெண்ணுடைய கையும் தொட்டது கிடையாது ரசூலா. ரசூலா பத்தி அல்லாஹ் பேசி காட்டுகிறான். வைன்னக்கல் ஆலா குலுக்கின் அஸீம், நீங்க மகத்துவமான குணத்தில் உள்ளவர், மகத்துவமான குணம். அல்லாஹ் பாராட்டி சீராட்டி கண்ணியப்படுத்தி பேசுகிற பொழுது இந்த உலகத்தில் விபச்சாரத்துக்கு எதிராக கடுமையான போராட்டம் செய்தவர்கள் ஆணு பெண்ணு தனிச்சிருக்காங்க. மூணாவது ஷைத்தான் வந்து விடுவான். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறான்னு கேட்டா, அவனோட மனைவி சஃபியா அவங்களோட பேசிக் கொண்டிருக்கிறான் இரவு நேரம். அதால சஹாபாக்கள் போறாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, வாங்க இது என்னுடைய மனைவி சஃபியா, ஏன் சொல்லணும்? சந்தேகம் வந்துடக்கூடாது. வேற பெண்ணோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க, என்ன வந்து விடக்கூடாது என்பதற்காக இது என்னுடைய மனைவியை சொல்லி சந்தேகத்தை இல்லாமக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அவர்கள் அந்நிய பெண்ணான உம்மு ஹராமுடைய வீட்டுக்கு போய் அந்த பெண் பார்க்க விடுறது, மடியில சாயிறது, அசிங்கத்திலும் அசிங்கத்திலும் அப்படிப்பட்ட அசிங்கத்தை எங்களோட நபி செய்ய மாட்டார். இதை நாங்க மேடை ஏறி பேசினா எங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? ஹதீஸ். சொல்லும் போது உங்களுக்கு வாய்ப்பு சுது எப்படியே சொல்றாங்க. எப்படி சொல்ல முடியும்? நாங்க இதான் அக்கீதாங்கிற அல்லாஹ்வின் தூதர் அவர்களை எந்த காலத்திலும் கொச்சப்படுத்தி வந்தால், இழிவுபடுத்தி வந்தால், அசிங்கப்படுத்தி வந்தால் ஒரு நாளும் நாங்கள் சும்மா இருந்து விட மாட்டோம். இது போன்ற பிரச்சாரங்களை முன்னெடுப்போம் என்ற அடிப்படை கொடுத்து மறுமை நாள் நாங்க கேட்பாங்க, ஏனங்க இதை மறுத்தான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நீங்க என்ன சொல்லுவீங்க? அல்லாஹ் நீதான் நபியை பத்தி புகழ்ந்து பேசியிருக்கிறா, கந்தியை பத்தி பேசியிருக்கிறா. இந்த நபி மக்களுக்கு என்ன போதிச்சாரு? ஆணு பெண் தனிச்சிருக்க கூடாது போதிச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு செயற்பாட்டுக்கு மாற்றமா நம்பி செயல்பட மாட்டாரு. நீ ஒருத்தருக்கு நற்சான்று சொன்னால் நற்சான்று உண்மையாத்தான் இருக்கும், அது பிழைக்காது. மூத்தா போறைக்கும் அது பிழைக்காது. அல்ல நற்சான்று அப்படித்தான் இருக்கும். நான் ஒருத்தர் நற்சான்று கொடுப்பேன், வெளிப்படையா பார்த்து கொடுத்துருவேன், உள்ளுக்கு என்னைக்கு நினை தெரியாது. அல்லாஹ் கொடுக்க நற்சான்று நான் கொடுப்பது போன்றல்ல, பள்ளி நிர்வாகி கொடுப்பது போன்றல்ல, பள்ளியில் பிரின்சிபல் கொடுப்பது போன்றல்ல. அவருடைய கடைசி வரைக்கும் முழு தகவலையும் அறிந்துதான் நற்சான்று கொடுப்பான். நற்சான்று கொடுக்கப்பட்ட உயிரை விட நேசிக்கிற எங்கள் நபி மீது மிகப்பெரிய அவதூறு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கண்ண மூடிக்கொண்டு நான் ஏற்றுக்கொள்ள சொல்றீங்களா? எனவே இந்த செய்தி அல்லாஹ்வுடைய பல செய்திக்கு மாற்றமான செய்தி என்று புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு தெரியும், இது குறித்து முன்னே அறிஞர்கள் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவங்க யாருன்னு கேட்டா புகாரிக்கு விலக்குறை எழுதினார், ஃபத்ஹுல் பாரி. அவர் என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் இருக்கு, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. வெறுமனே வீட்டுக்கு
வேற யாராவது சொந்தக்காராக்களா என்ன போய்க்கிருப்பாங்க. ஆனா இது மடியில சாஞ்சி அப்படி சாஞ்சி இப்படி சாஞ்சி போறதுக்கெல்லாம் அவங்களுக்கு குடும்பம் இல்லை. எனவே இது வந்து ரசூலுக்கு மட்டும் காசு, அவங்களோட கண்ணிக்கு சட்டம் அப்படி எடுத்துட்டு போகணும்னு சொல்றாரு. ஒரு விபச்சாரத்துக்கு தனி சட்டம் இல்லையா? இன்னொரு பெண்ணோட விபச்சாரம் செய்யறதுல அவருக்கு மட்டும் விபச்சாரம் செய்யலாம், அவருக்கு மட்டும் அனுமதி, அப்படி சொல்ல முடியுமா? அவர் ஒத்துக்கொள்றாரு. இது வந்து சந்தேகம் தான், இது ஏற்றுக்கொள்ள முடியும். என்ன செய்யறது? இப்ப இவருக்கு மட்டும் உரியது, அவருக்கு மட்டும் சலுகை, அவர் மட்டும் போய் பெண் பார்க்கலாம், அந்நிய பெண்ணோட கிட்ட வைக்கலாம் என்று அப்படி எடுத்துட்டு போவோமே. அப்படி என்ன செய்யறான்னு கேட்டா ஒரு மனுப்பனான ஒரு செய்தி சொல்லியிருக்கிறான். அப்ப என்ன என்ன விளங்குது? அவருக்கு இடிக்குது. நான் சொல்றது இது என்ன செய்யறது? இப்ப இது அடிப்படைக்கு மாற்றம் வைக்கிறது. ரசூல் இப்படி செய்ய மாட்டாங்களே. அப்ப எனவே அப்ப ஒரு விபச்சாரத்துல தனிச்சலுகை இருக்கிறதா? தனிச்சலுகை இல்லை என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் பேசிக்கா உங்களுக்கு புரிஞ்சுது. இதுல உங்களுக்கு டவுட் இருக்கா? இந்த செய்திகளை ஏற்றுக்கொள்ள வேணுமா அல்லது மறுக்கணும்? அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா அறிவிக்கீங்களா? இல்லையா? இல்ல. எங்க நபி அப்படி செய்வாங்களா? அப்படி நபி செய்வான்னு சொன்ன ஒரு முஸ்லீமா இருக்கணுமா? இல்ல, முஸ்லீமா இருக்காது. எனவே அப்ப இதுல வந்து உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாம் டியூட்டி தான், ஆதாரத்தை டீ தந்துடுவோம். அடுத்தது இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த எல்லாம் வளர்ந்தாக்கள் தானே சொல்லலாம், அதான் சொல்றேன். சின்ன பிள்ளைங்களா மறைமுகமா சொல்லிக்கொள்வோம். என்னன்னா ஒரு ஒரு பெண்மணி சாலின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞன். அந்த இளைஞன் வந்து என்ன செய்யறான்னு கேட்டா சஹலாட வீட்டுல வலதுக்கு மகனா வளர்க்கப்படுறான். நல்லா கவனிச்சு கேட்பேன், கேள்வி கேட்பாரு. அதான் அபூ ஹுதைஃபாவுடைய மனைவி சஹலாட வீட்டுல வளர்ப்பு மகனா வளர்க்கப்படுறாங்க சாலி. அவர் வந்து ஒரு இளைஞன் ஆயிட்டார். இப்ப யாருக்கு பிடிக்கல தெரியுமா? கணவனுக்கு பிடிக்கல, இவருக்கு தனியாக இருந்து பேசி கொண்டிருக்கிறது. இப்ப உடனே என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா வந்து ரசூலுல்லாஹ் போய் எனக்கு பொம்பளை சொல்றாங்க, இப்படித்தான் அவருக்கு பிடிக்கல, என்ன செய்யறது? ரசூலுல்லாஹ் சொல்றான், அவருக்கு பாலை கொடுங்க. அந்த பொம்பளை கேட்கிற எப்படி பாலை கொடுங்க? உருண்டு ஒவ்வொரு ஜீவனத்தை பெரிய மனுஷனே ரசூலுல்லாஹ் சிரிச்சு கொண்டே அப்படியே பாலை கொடுங்க. அப்படி செய்து முஸ்லீம்ல வருது. இவங்களே சிரிப்பா அடிக்கு. ஆனா இது சலவை கூட நம்பிக்கை பணம் பிடிக்கிறது. அப்ப இப்படி சொல்லுவாங்களா? நீ சொல்லுவாங்க, யாரா சொல்லுவாங்க? ஒரு அந்நிய ஆம்புல ஒரு சொந்த தாய் கிட்ட கூட, சொந்த தாய் வந்து 2 வருஷம் தாண்டி 5 வயசு பிள்ளைக்கு கிட்ட நெருங்கின விடுவாரா? சொந்த தாய் கூட கிட்ட இருக்க மாட்டான், சொந்த மகன். இது அந்நிய ஆம்புல கிட்ட வந்து, அதுவும் எப்படி ரசூலுல்லாஹ் அந்த பொம்பளை சொல்றா, பெரிய மனுஷன் சிரிச்சு கொண்டு ரசூலுல்லாஹ் அது சிரிச்சு சிரிச்சு கொண்டே புடிங்க. இப்படி இது ஒரு காம கொடுன்னு சொல்லுவான். அல்லாஹ்வின் தூதர் சொல்ல மாட்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு நபி, உலகத்துக்கு முன்மாதிரியை காண்பித்த நபி, ஏகத்தூது சொன்ன வந்த நபி, விபச்சாரத்துக்கு எதிராக பேச வந்த நபி, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபி சொல்லுவாங்களா? சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. அப்ப இந்த செய்தி குறித்து குர்ஆனில் பல செய்தி மாத்த மாதிரி. ஒன்று, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ் லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, மானக்கேடு அருவருக்கத்தக்க காரியங்களை அல்லாஹ் ஏவ மாட்டான். அல்லாஹ் ஏவ மாட்டான் என்று நபி ஏவினால் கூட அல்லாஹ்வுடைய கட்டளை தான் ஏவான். அல்லாஹ்வோட நபி சுயமா பேச முடியாது, சட்டங்கள் அல்லாஹ்வோட வஹியை கொண்டு தான் பேச முடியும். இப்ப ரசூலுல்லாஹ் ஏவினா என்ன அர்த்தமாகும்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு மாத்திரம் பேசுறாங்களே. அல்லாஹ் சொல்றான், மானக்கேடை அருவருக்கத்தக்க அசிங்கமான காரியங்கள் ஏவ மாட்டான். ரசூலை ஏவிக்கிறாங்களே, இது அசிங்கத்துல மிகப்பெரிய அசிங்கமே. ஒரு பெண்ணிடத்துல பேத்து முத்தமிட சொல்ற என்பது வேற விஷயம். அந்த மாதிரி காரியம் அது, அது கூட மிகப்பெரிய தப்பு. ஒரு ஆணு பெண்ணு தனித்தனிக்க கூட சொல்ற மாதிரி இருக்கும். ஆணு பெண்ணு தனி வந்ததில்லை. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ற ஆம்பளைக்கு தனிய கூடுமா? கூடாது. வாட்ஸ்அப்ல தனியாக மெசேஜ் பண்றது கூடாதுன்னு சொல்லுகிற மார்க்கத்துல ஒரு ஹதீஸை வச்சு விலகி சொல்றோம். அப்ப கிட்ட போய் அது எதிர எவ்வளவு கேவலமாக உள்ளது சொல்லவே முடியல. அப்படிப்பட்ட ஒன்றுல ரசூலுல்லாஹ் ஏவினாங்க வருது. இந்த அசிங்கத்தை ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஏவ மாட்டார்கள். அவ்வளவு. இதை நீங்க யாராவது இல்ல நம்பத்தான் வேணும் அப்படி சொல்றாங்க இருக்கீங்களா? சரி,
என்ன பரவாயில்ல, அது அந்த அவருக்கு மட்டும் காஸ் அப்படி, அந்த ஸ்டாலினுக்கு மட்டும் காஸ் அப்படி. இதை கொண்டு நான் கேட்கிறேன், உலகத்துல நடைமுறைப்படுத்தலுமா? இப்படி இப்படி உங்களோட குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு வளர்த்தணும், வளர்த்ததுக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு நீ 10 கொடுப்பீங்களா? நீங்க இந்த மாதிரி 10 கொடுத்து செருப்படி வாங்குவீங்க. இந்த மேடையில ஏறி இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வந்தால் தாய்மார்களே இதை மாதிரி நீங்க நடைமுறைப்படுத்துங்க சொன்னீங்கன்னா செருப்பு வரும், விளக்கமாறு வரும். இதை ரசூலை சொன்னதான் சொல்றீங்க. அதான் கவலை. எங்களை நபி சொல்லுவாங்களா? அசிங்கத்தை ஏவுவாங்களா? ஆபாசத்தை ஏவுவாங்களா? எங்களை நம்பி அப்ப இவங்கள பேருக்கு நம்புறாங்க நபிய. இவங்கெல்லாம் பேருக்கு நபி என்ன அப்படி எங்களோட சலமுக்கு மாத்தமா செய்யக்கூடாது. ரசூலை மேம்படுத்துறது விளங்குது இல்லை, கொச்சப்படுத்துறது விளங்குது இல்லை. ஆனா முன்னோர்கள் அப்படி சொல்லலையே, முன்னாள் இமாம் சொல்லலையே, இப்னு தய்மியா அப்படி சொல்லலையே. இப்னு தய்மியா சொல்லது சொல்லாம இருக்கட்டும், நபியை கேவலப்படுத்த அம்சம் வருதுங்கிறதுல இதுக்கு என்ன விளக்கம்? அப்ப அறிவிப்பால் மட்டும் சரியா இருந்த போதும், ரசூலை இழிவுபடுத்தி வந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு எதிராக ரசூலை செயல்படுத்தினாலும் சரி, அது அறிவிப்பால் தான் எங்களுக்கு முக்கியம். என்ன இதான கொள்கை, இதான அக்கீதா, இது என்ன அக்கீதா இருக்குது? ரசூலை இழிவுபடுத்தி ஒரு அக்கீதா வந்து தேவையா? அப்ப எனவே இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலா பேசணும், கொஞ்சம் குறைச்சிருக்கணும். ஏன்னா கொஞ்சம் கடுமையா பேச வேண்டிய விஷயம் தானே இதெல்லாம். ஏன்னா நமக்கு ஆத்திரத்துல பேசணும். இவ்வளவு உங்களுக்கும் எனக்கும் தெளிவா புரியுது. நீங்களே சிரிக்கிறீங்க, நீங்க இழிவை நினைக்கிறீங்க, இதை கொண்டு போய் தலைகளை தூக்கி வைக்கிறீங்க. சட்டத்தை வைக்கணுமா? அதை அடைச்சு கட்டி அணைக்கணுமா சட்டத்தை? எவ்வளவு இழிவான சட்டம் இது. அப்ப எனவே இந்த செய்தி என்பது அடிப்படையான செய்திக்கு மாற்றம் என்பதை நாங்கள் தெளிவான செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப உங்களுக்கு இதுவரைக்கும் எல்லாத்தையும் சொல்லலாம். கடைசி இன்னொரு செய்தி, முக்கியமான செய்தி பெற்றுறோம். இப்ப நபிகள் நாயகம் அவர்களை குறித்து வருகிற புகாரில் வருகிற சூனிய தொடர்பான செய்தி, சூனிய தொடர்பான செய்தி நல்ல கவனியும் இடையில கேள்வி பெறுது, அதெல்லாம் நல்லா கவனிக்கணும். என்ன செய்தின்னு கேட்டா, புகார்ல எப்படிலாம் வருது பாருங்க. ரசூல்லா இல்லறத்தில் ஈடுபட்டதாக அவங்களுக்கு பிரம்மை ஏற்பட்டு கொண்டே இருந்து. எதற்கு? ரசூல்லாவுக்கு ஒரு யூதன், லபீத் என்ற யூதன், ஒரு சிக்கு முடி பானையில் இருந்துச்சு கேட்டா, ஒரு கிணத்தடி கீழே ஒரு சூனியம் பண்ணாராம். சூனியம் பண்ணின உடனே ரசூலுல்லாஹ்க்கு எப்படி பாதிப்பு வருது தெரியுமா? புகார்ல வருது, இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டதாக, ஒரு வேலையை செய்யாமல் செய்ததாக பிரம்மை ஏற்பட்டு கொண்டு இருந்து. எத்தனை மாசத்துக்கு? 6 மாசம். வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க, செய்யாம செஞ்சதாக. உதாரணம் சொல்வதாக இருந்தா உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு, பள்ளியில ஒரு இமாம் ஆகிக்கிறார். உங்களுக்கு பள்ளியில் மௌலையிட்ட சொல்றீங்க, மௌலை லொகர் தொழிங்க, நான் தொழிச்சிட்டேன்னு. எங்க நானும் தானே இருந்தேன், தொழிற்கெல்லாம் தொழிச்சிட்டேன். சரி பரவாயில்ல, மறந்துட்டார் போல. அசலுக்கு சொல்றான் அந்த இமாம், மௌலையை தொழில் சொல்றான், மௌலை சொல்லிங்க நான் தொழிச்சிட்டேன், தொழிக்காம தொழிச்சிட்டேன். மகனுக்கும் சொல்றாரு, தொழிக்காம தொழிச்சிட்டேன். ஒரு நாளுக்கு முழுக்க தொழிக்காம தொழிலுக்குன்னு சொன்னா நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? என்னடா இது, ஒரு நாளைக்கு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு வருது. எத்தனை மாசத்துக்கு? 6 மாசம். அதுவும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டதா, மறக்கிற அம்சம் அது. ஈடுபடாமல ஈடுபட்டதா, இது மறப்பாங்களா? அது எத்தனை மாசத்துக்கு? அதுவும் 6 மாசம். அப்ப டோட்டல் பாதிப்பு. இப்ப உதாரணம் எப்படி ஆகும் தெரியுமா? இப்ப யுத்த காலத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போட்டு ரசூல் உடனே யுத்தத்துக்கு போகாமலே நான் போயிட்டேன், யுத்தத்துக்கு கூப்பிட்டு போயிட்டேன்னு சொல்றாங்க. என்னடா அது? பைத்துல் மால் சல்லிக்கு கூப்பிடுறாங்க, சல்லிதான் எல்லாரும் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ரசூலா சைடு என்ன சல்லியை கொடுக்காம கொடுத்துட்டேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? இப்ப எங்க இடிக்கும் தெரியுமா? அது வகையில் இடிக்கும். அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க தெரியும்? இப்படி நடந்தா டோட்டல் பாதிப்பு. அல்லாஹ் சொல்லிக்கார், ரசூலா பார்த்து அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா? மா பிசாஹிபிக்கும் ரசூலா பைத்தியத்துல எந்த வகையான பைத்தியம் கிடையாது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் 2 பேரா தனித்தனியா போய் ரசூலை சோதித்து பாருங்க, சோதித்து பார்த்து முடிவெடுப்பீங்க. ரசூலுல்லாஹ்க்கு எந்த வகையான பைத்தியம் கிடையாது. அப்ப இந்த வசனத்தை நாங்கள் 100% நம்புகிறோம். அன்றைக்கு இப்படி ஒரு பாதிப்பு நடந்திருந்தால், அன்றைக்கு ரசூலா போய் பரிசோதிக்க அன்றைய காவிரிகள் போய் செக் பண்ணி இருந்தால் என்ன முடிவு எடுக்கிறாங்க?
உருவாக்கி சவால் விடுகிறது எந்த பைத்தியம் இல்லை என்று. ஆனா இங்க பாரு பைத்தியம் இருக்கிறது, ஈடுபடாமல் ஈடுபட்டதா சொல்றாரு, டோட்டலா பாதிக்கப்பட்டதா இருக்கிறாரு. அப்ப குர்ஆனுடைய அடிப்படைக்கு மாத்தமே என்று வகையை மக்கள் புறக்கணிப்பாங்களா இல்லையா? இது வகை இல்ல, அல்லாஹ் செய்தி இல்ல, இவரா எப்படி சொல்கிறார்? அப்படிதானே? அல்லாஹ் விட்ட சவால் பொய்ப்பிக்கப்படுமா? பொய்ப்பிக்கப்படும். உலகம் அழிய வரைக்கும் அது நிற்கும், நிலையா நிற்கும். ஆனால் இந்த வசனத்தை நாங்கள் 100% நம்புகிறோம், இந்த செய்தியோட சேர்த்து நம்ப முடியாது. ஒண்ணுக்கு நேருக்கு நேர் முரண்படுகிறது. பைத்தியத்தில் எல்லா வகையான பைத்தியம் இல்லை என்று குர்ஆன் சொல்கிறது, பரிசோதிக்க சொல்கிறது. உமது இறைவன் பைத்தியம் இல்லை நல்லா சொல்லி காட்டுகிறான். ஆனால் இந்த சம்பவம் ரசூலா பைத்தியம் பிடித்தது போன்று காட்டுகிறது. கேட்டா பைத்தியம் என்று வருகிறதா கேட்பான். நிகழ்வுத்தனை வச்சுதான் பைத்தியம் முடிவெடுக்கிறது. அதை நடக்கிற நிகழ்வு வச்சுதான் இப்படி நடந்தா இதுக்கு பைத்தியம். நாம என்ன சொல்ல தெரியுமா? ரசூலுக்கு இப்படி பிடிக்கல, ரசூலுக்கு இப்படி நடக்கல, எவனும் சூனியம் பண்ணல என்னன்னு தெளிவா சொல்லுகிறோம். அடுத்தது பாருங்க, அல்லாஹ் அல்குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், வலா தஹுத்துஹு பியமினி, நபியே வலது கையால் நீ எழுத மாட்டாய், நீ எழுத மாட்டாய். ஏன் எழுதாம ஆக்கின தெரியுமா? எழுத வாசிக்காம ஏன் ஆக்கின தெரியுமா? இதழ் நர்த்தாபல் முகுத்திலூன், வீணர்கள் சந்தேகப்படுவார்களாம். ரசூலுல்லாஹ்க்கு எழுத வாசிக்க தெரிஞ்சிருந்தால் வீணர்கள் சந்தேகப்படுவாங்களாம். இவர் அங்கே எழுதி சொல்கிறார், அங்க வாசி சொல்கிறார். அல்லாஹ் ஏன் ரசூலுல்லாஹ் வாசிக்காம ஆக்கினான் தெரியுமா? ஏன் எழுதாம ஆக்கினான் தெரியுமா? வஹீல் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்கு அவனை ஆக்கினான். சந்தேகம் வந்துடக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது என்பதற்கு ஆக்கின அல்லாஹ் லபீத் ஆல்சன் சொல்லுகிற அந்த யூதனுக்கு அல்லாஹ் சப்போர்ட் பண்ணி ஒத்துழைச்சு ரசூலுல்லாஹ் பாதிப்பை ஏற்படுத்துவானா? அப்படிதான் சொல்ற சலஃபி கூட்டம். என்ன அல்லாஹ் நாடினார் அப்ப என்ன அர்த்தம்? லபீதுக்கு யார் நாடினவர்? அல்லாஹ் தானே. ஒரு முடிச்சு போட்டாரு, எங்கே உள்ள ரசூலுல்லாஹ் பாதிக்கப்பட்டாங்க, அல்லாஹ் நாடி, அப்ப அல்லாஹ் நாடிக்கிறான். பாதிப்பு வந்து அவன் அல்லாஹ் நாடினான், அல்லாஹ் நாடினால் தான் பாதிப்போம். சரி வச்சுக்கொள்வோம். அப்ப ரசூலுல்லாஹ் 6 மாதம் பாதிக்கப்பட்டு அல்லாஹ் நாடித்தானே. அல்லாஹ் சொல்றான் எப்படி தெரியுமா? நபியே நீ உங்களை எழுதாம ஆக்கிட்டோம். ஏன் எழுதாம வாசிக்காம ஆக்கணும் தெரியுமா? உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருந்தா வாசிக்க தெரிஞ்சிருந்தா வீணர்கள் சந்தேகப்பட்டிருப்பார்கள். எப்படி சந்தேகப்படுவாங்க? அந்த புக்கில் எடுத்து வாசி சொல்லுகிறார், அங்கிருந்து படிக்க சொல்லுகிறார். அப்ப இந்த சந்தேகமே வரக்கூடாது என்பதற்காக வந்து எழுதாமாக்கிட்டான், வாசிக்காமாக்கிட்டான். அல்லாஹ் செஞ்சுக்கிறான். அல்லாஹ் ஒரு பக்கம் சந்தேகத்துக்கான வழியை அடைச்சிட்டு இல்லாமாக்கிட்டு இன்னொரு பக்கம் சந்தேகத்துக்கான வழிக்கு அல்லாஹ் உத்தரவு விடுவானா? ஒத்துழைப்பானா? சப்போர்ட் பண்ணுவானா? யோசிச்சு பாருங்க. யூதன் யாரப்ப? யூதன் இஸ்லாத்தை அழிப்பதற்காக இருக்கிற யூதன். யூதனை பத்தி பார்த்தோங்க, காசாவில் நடக்கிற பிரச்சனை வழங்குவாங்க, என்ன அநியாயம் நடக்குது. அவன் ஒரு முஸ்லிம் நல்ல நம்பிக்கக்கூடியவன், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று துடிக்கிறவன். அந்த யூதனுக்கு அல்லாஹ்வின் தூதர்கள் சப்போர்ட் பண்ணா சொல்லுவீங்களா? கூட்டம் சொல்கிறது சப்போர்ட் பண்ணாங்க, ஒத்துழைத்தாங்களாம். சீப்பு சிக்க முடியல என்னமோ போட்டாங்களாம், ரிமோட் மூலமா எங்கேயோ பாதிக்கப்பட்டாங்களாம். அதுக்கு சப்போர்ட் யாரு? அல்லாஹ். என்னங்க அல்லாஹ்வுத்தால் அப்படி ஒத்துழைச்சா வகைய சந்தேகம் வருமாங்க? 6 மாசம் பாதிக்கப்பட்டாரு, இன்னொரு ஈடுபடாமல் ஈடுபட்டதாக வந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது வகையை எப்படி நான் கன்ஃபார்ம் பண்றது? ஈடுபடாமல் ஈடுபட்டதை சொல்றாரு, ஒரு வேலையை செய்யாமல் செய்ததை சொல்கிறாரு, இல்லாத இருப்பதை சொல்வாரு. இது வகையை எப்படி உறுதிப்படுத்துறது என்று கேட்பான கேட்க மாட்டானா? கேட்பான். அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவானா? அது மாதிரி நீங்க பாருங்க, உங்களுக்கு இன்னொரு வசனம் சொல்றேன் தெரியுமா? வலா யுஃப்லிஹு சாஹிரு ஹைது அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான். இப்ப இந்த இடத்துல யூதன் வெற்றி பெற்றான்னு சொல்லி வரைங்க சொல்லுங்க. வெற்றி பெற்றான். 6 மாசம் பாதிப்பு, ஒரு நாள் பாதிக்கப்பட்டாலும் வெற்றி தான். அல்லாஹ் சொல்றான் வெற்றி பெற மாட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகுமா? பாருங்க. அதுமா அல்லாஹ் இன்னும் வலம் எக்குள்ள குஃபன், அவனுக்கு நிகரான உலகத்துல யாரும் கிடையாது. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் ஆகுன்னு ஆகி, அங்கிருந்து கொண்டு அல்லாஹ் நிச்சயமான கேட்டா
ஒரு அப்துல் ரஹ்மான் அப்துல்லாக்கோ காலம் உடனே முடிஞ்சிடும், புண், அவ்வளவுதான். இவனும் என்ன செய்வான் தெரியுமா, புண் மாதிரி முடிச்சு போட்டு ஊதுவானா, எங்கேயும் ஒரு சொல்ல பாதிக்கப்படுவாங்களாம். நடக்குமா? நம்ப முடியுமா? அல்லாஹ்வின் தூதர்களுக்கு பாதிக்கப்பட்டாங்க, நம்ப முடியுமா? முடியாது. இப்ப எனவே இப்ப என்னென்ன அடிப்படைக்கு மாற்றம் என்பதை நான் சொன்னதை வச்சு சொல்லுங்க. அப்ப போதும். இந்த செய்தி என்னென்ன வசனத்துக்கு மாற்றம் அளிக்கிறது? ஒன்று சொல்லுங்க. சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான். ஓகே, அடுத்தது மார்க்கும் பொய்யா போயிடு. வேற எந்த பைத்தியமில் சொல்றாங்களா? வகிக்க மாட்ட மாதிரி. எஸ், அல்லாஹ் தன்மைய அல்லாஹ் சொல்றான், வளமை குள்ளக்கு போனது அவனுக்கு நிகர அந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆகல ஆகிடும். இவனு முடிச்சு போட்டு ஊதுவானா, ஆகிடுமாண்டா. யார் ஆயிட்டான்? அவன் அல்லாஹ் ஆயிட்டான். இந்த அதிகாரத்தால கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்ப அது ஒரு செய்தி. வேற சொல்லுங்க. யூதன் இஸ்லாத்தை அழிக்கிற யூதன் எப்படி வெற்றி பெறுவான்? ரசூலுல்லாஹ்க்கு எதிராக அல்லாஹ் யுத்தகலம் என்பது வேற. இது அல்லாஹ்வோட அதிகாரத்தை கையில் எடுக்கிறது. அல்லாஹ் அதிகாரத்தை கையில் எடுக்க அதை சப்போர்ட் பண்ணுவானா? ஒத்துழைப்பானா? ஒத்துழைக்க மாட்டான். அப்ப எனவே இந்த மாதிரி செய்திகளை பொறுத்த வரைக்கும் பார்க்கிற பொழுது இது செய்தி கட்டுக்கதை, கப்சா. ரசூலுல்லாஹ்க்கு அப்படி நடக்கல, நான் அதை நம்ப கூடாது. ஒரு சிறு அளவு கூட ரசூலுல்லாஹ்க்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது. இதை விட தெரியும் அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா? இது யகூலு ஸாலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுலம் மஸ்ரூரா. மஸ்ரூரன் அரபுல சூனி செய்யப்பட்டவர். சிகரன்னா சூனியம், சாகிரன்னா சூனியக்காரர், மஸ்ரூர் சூனி செய்யப்பட்டவர். யார் சூனிய செய்யப்பட்டதா சொல்றாங்க அவங்க அநியாயக்காரர்கள் மட்டுமல்ல. அல்லாஹ் சொல்றான், உன்புர் கைஃப வரபு லக்கலாம் சார். நபியே, உங்களுக்கு எப்படிப்பட்ட உதாரணங்களை கொடுக்கிறார்கள்? என்ன உதாரணமா? மஸ்ரூரா, சூனிய செய்யப்பட்டவராம் என்று எப்படிப்பட்ட உதாரணம்? ஃபதல்லு, இப்படி சொன்னதனால் அவர்கள் வழிகட்டு போயிட்டாங்க. யாரெல்லாம் சூனிய செய்யப்பட்டதாக சொல்றாங்களோ அல்லாஹ்வுடைய பார்வையில் என்ன சொல்லி காட்டுகிறான்? ஃபதல்லு அப்படின்னு அர்த்தம், வழிகட்டு போயிட்டார். அப்ப இந்த வசனத்துக்கு மாத்தமா நம்ம சம்பவம் நடக்குமா? ஒரு வார்த்தைக்கு கண்டிக்கிறாங்க, நிஜமா அல்ல செயல்படுத்த வைப்பானா? யோசித்து பாருங்க. நம்ம அல்லாஹ் பகுத்தறிய நந்திருக்க சிந்திக்கிறது பூர்வவசனம் சிந்திக்கணும். அது சிந்திக்கணும். சிந்திக்கிற அந்த மார்க்கத்துல இன்றைக்கு சிந்திக்காம நினைச்சான்னு கேட்ட தப்பான முடிவு எடுத்திருக்கிறான், தவறான முடிவு எடுத்திருக்கிறான். எனவே அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சூனிய செய்யப்பட்டதா வருகிற செய்தி அது அபத்தமான செய்தி, குர்ஆனுக்கு எதிரான செய்தி, ரசூலை இழிவுபடுத்த வந்த செய்தி. இன்னொன்று, எப்பவுமே ரசூலுக்கு எந்த ஃபீலிங் தெரியும்? இல்லறத்தில் ஈடுபட்டதான இந்த ஃபீலிங், செக்ஸ் ஃபீலிங். எப்போ பார்த்தோம் 24 வருஷம் ஈடுபட்ட அப்ப மறைமுகமாக விளங்குது அவங்களுக்கு. ஷியாக்களுடைய வேலமாய் விளங்குது. ரசூலுல்லாஹ் கேவலப்படுத்துறாங்க, யூதன் வேலமாய் விளங்குதா இல்லையா? எப்ப பார்த்தா ரசூல் எப்படி சிந்திக்கணும்? 6 மாசத்து ஃபீலிங், ஈடுபட்டு அப்படியே இருப்பாங்க. ஈடுபட்டு அப்ப தப்பான ஃபீலிங்கோட, தவறான ஃபீலிங்கோட 24 மணித்தியாலம் 6 மாசமும் இப்படி நடந்து கொண்டாங்க பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ப வைக்கப்படுகிறது. நாங்க சொல்றோம் இல்லை, நம்பாதே. ரசூலுல்லாஹ் இழிவுபடுத்துகிறாய், கொச்சப்படுத்துகிறாய், அல்லாஹ்வுடைய பல வசனங்களுக்கு மாற்றமாக பேசுகிறாய், அல்லாஹ் அதிகாரத்தை நீ யூதர்களுக்கு கொடுக்கிறாய் என்று நம்ம தெளிவாக சொல்லுகிறோம். எனவே இது யாரும் நாங்கள் நம்பிவிடக் கூடாது. இதுல ஏதாவது மறுப்பிரிக்க இருக்கு இதுதான் சொல்லுங்க. இந்த சம்பவத்தை நம்ப முடியுமா? சொல்லுங்க, நம்ப முடியுமா? முடியுமா? சரி. அப்ப எனவே அவை சுருக்கமான சில தகவல்களை உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் போதுமான சில ஆதாரங்கள் வைத்திருக்கிறேன். உங்களுக்கு நான் கிளாஸ் முடிக்கிற பொழுது முடியுமான ஒப்படைக்கிறேன். எனக்கு இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எப்போதும் நாம இந்த ஜமாத் எந்த டைமிலும் எந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண தயாராக இருக்கிறோம். அது போன்று யார் வந்தாலும் எவர் வந்தாலும் அவங்களோட நேரடியாக பேச நாங்கள் தயாராக இருக்கிறோம். காரணம், மார்க்கத்துக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி எந்த நபியையும் கொச்சப்படுத்த நாங்கள் விடமாட்டோம், இழிவுபடுத்த விடமாட்டோம். கடைசி வரைக்கும் நாங்கள் குர்ஆனை சுன்னாவை தெளிவாக பின்பற்றி அந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிப்பதற்கு நம் அனைவருக்கும் இறைவன் கிருபை செய்வானாக.
அல்ஹம்துலில்லாஹ்.